ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உங்க பாக்கெட் மணில இருந்து பெரிய ஷாப்பிங் வரைக்கும் உங்க டெய்லி லைஃபோட கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம். கன்சியூமர் ரைட்ஸ். எப், உங்க பவர் உங்க கையில தான் இருக்கு. அது எப்படின்னு தெரிஞ்சுக்க வாங்க இந்த ஆராய்ச்சிக்குள்ள போகலாம். சரி, முதல் செக்ஷனுக்குள்ள போவோம். கன்சியூமர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இந்த வார்த்தை கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்குல்ல? அதாவது, நம்ம மார்க்கெட்ல ஒரு பொருள் வாங்கும்போது எப்படியெல்லாம் ஏமாத்தப்படுறோம், அதையும் பெரிய கம்பெனிஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கான்செப்டை சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். புதுசா ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க, செம்ம எக்ஸைட்டிவா இருக்கீங்க. ஆனா வாங்கின ஒரே வாரத்துல அது ஆனே ஆகலன்னா எப்படி இருக்கும்? நல்லா கண்டாகும் இல்லையா? அப்போதான் ஒரு கன்சியூமரா நீங்க ரொம்ப ஒரு வீக் பொசிஷன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த வீக் பொசிஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கன்சியூமர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்றோம். சரி, எக்ஸாம்ல கரெக்டா எழுதணும்னா இந்த இங்கிலீஷ் டெஃபினிஷனை நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிளா சொன்னா, ஒரு பொருளை எடை போட்டு கொடுக்கும்போது குறைச்சி கொடுக்கறது, பில்ல தெரியாம எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுறது, பொய் சொல்லி விக்கிறது, இது எல்லாமே அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் கேட்டகரியில தான் வரும். இது ஏன் நடக்குது? அதுக்கு காரணம் ஒரு பவர் இம்பேலன்ஸ். யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் வரல் விட்டு என்ற அளவுக்கு சில பெரிய பவர்ஃபுல் கம்பெனிஸ், இன்னொரு பக்கம் நம்ம மாதிரி கோடி கணக்குல கன்சியூமர்ஸ் இருக்கும். ஆனா நம்ம எல்லாம் தனித்தனியா சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு பொருள் வாங்குறோம். இதனால அந்த பெரிய கம்பெனிஸ் ரொம்ப ஈஸியா மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ணிடுறாங்க. டிவியில வர்ற ஆட்ஸ் மூலமா தவறான தகவல்களை கூட கொடுத்து நம்மள ஏமாத்திடுறாங்க. சரி, இப்ப இந்த செக்ஷனோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் டிப். இத உங்க ஆன்சர்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். இந்த மார்க்கெட், individual consumers are often in a weak position and can be exploited through various unfair trade practices. இந்த லைனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த பிரச்சனையோட ஆணி வேரே. ஒரு பிரச்சனை இருந்தா அதுக்கு எதிரா ஒரு போராட்டமும் உருவாகும், சரிதானே? இப்படி மக்கள் ஏமாத்தப்படும்போது அவங்க சும்மா இருந்துருவாங்கன்னு நினைச்சீங்களா? நோ வே. அதிலிருந்து உருவானதுதான் கன்சியூமர் மூவ்மெண்ட். இந்த மக்களோட போராட்டம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு வாங்க பாப்போம். இது ஒரே நாள்ல நடந்த ஒரு மேஜிக் இல்ல. இந்த டைம் லைனை பாருங்க. இந்த போராட்டம் 1960ஸ்லயே ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ உணவு பஞ்சம், கலப்படம், பிளாக் மார்க்கெட்டிங்னு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. அப்புறம் 70ஸ்ல சில கன்சியூமர் ஆர்கனைசேஷன்ஸ் ஒன்னு சேர்ந்து ஆர்டிகல்ஸ் எழுதி, எக்ஸிபிஷன்ஸ் நடத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபைனலி 1986ல தான் இந்த போராட்டத்தோட பெரிய வெற்றியா நம்ம கோப்ரா சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. மக்களோட இந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய சோஷியல் ஃபோர்ஸா மாறிப்போச்சு. எக்ஸாம்க்கு இதோட ஃபார்மல் டெஃபினிஷன் கண்டிப்பா தேவைப்படும். அதுதான் கன்சியூமர் மூவ்மெண்ட். A social force originated with the necessity of protecting and promoting the interests of consumers against unethical and unfair trade practices. Basically, இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். மக்கள் ஒன்னு சேர்ந்து அவங்க உரிமைக்காக போராடினதுதான் இது. ஒரே லைன்ல சொல்லணும்னா, இந்த எக்ஸாம் டிப்பை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. The consumer movement is a social force created by consumers to pressure businesses and government to stop unfair practices. மொத்தத்துல மக்கள் ஒன்னு சேர்ந்து பிசினஸ் அண்ட் கவர்மெண்ட் மேல பிரஷர் போட்டாங்க. அவ்வளவுதான் விஷயம். சிம்பிள். படத்துல ஹீரோக்கு ஸ்பெஷல் பவர் கிடைக்கிற மாதிரி 1986ல நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு சூப்பர் பவர் தான் இந்த கோப்ரா. வாங்க இந்த சூப்பர் பவர் என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, அந்த சூப்பர் பவரோட அஃபிஷியல் பேரு தான் கோப்ரா. உங்க நோட்ஸ்க்காக இதோட ஃபுல் ஃபார்ம் அண்ட் டெஃபினிஷனை: The Consumer Protection Act of 1986, a law enacted by the Indian government to protect the interest of consumers. இதுதான் நம்மள அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல இருந்து பாதுகாக்கிற சட்டம். இந்த சட்டம் எப்படி வேலை செய்யுது? சிம்பிள். இந்த டேபிள ஒரு 3 படி இருக்கிற ஸ்டேர்கேஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க நீதிக்காக ஏற வேண்டிய ஸ்டேர்கேஸ். பொதுவா நம்ம பிரச்சனை 1 கோடி ரூபாய்க்குள்ள இருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே உங்க பக்கத்திலேயே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் தான். அங்க தீர்வு கிடைக்கலைனா அல்லது பிரச்சனை பெருசா இருந்தா அடுத்த லெவலுக்கு ஸ்டேட், அப்புறம் நேஷனல் கமிஷன் மேல போகலாம். ஓகே, இந்த சாப்டர்ல இருந்து இன்னொரு முக்கியமான எக்ஸாம் டிப். இந்த 3 லெவல் சிஸ்டம்க்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு. கோப்ரா 1986 எஸ்டாப்ளிஷ்டு 3-tier குவாசி ஜுடிஷியல் மெஷினரி. இங்கே குவாசி ஜுடிஷியல் ஆனா என்னன்னு யோசிப்பீங்க. அது ஃபுல்லா கோர்ட் கிடையாது, ஆனா கோர்ட் மாதிரி தீர்ப்பு சொல்ற பவர் உள்ள ஒரு பாடி. நீதி கிடைக்கிறத இன்னும் ஈஸியா ஆக்குறதுக்காக தான் இந்த சிஸ்டம். சரி, இந்த கோப்ரா சட்டம் நம்ம கையில சில ஷீல்ட்ஸ், யானி கிடையங்களை கொடுத்திருக்கு. மார்க்கெட்குள்ள போகும்போது நம்மை பாதுகாக்கிறதுக்கு. அந்த கிடையங்கள் தான் நம்ம உரிமைகள். வாங்க நம்ம மெயின் ஷீல்ட்ஸ் என்னென்னு இப்ப பாப்போம். நம்ம பவருக்கு இப்ப 4 மெயின் பில்லர்ஸ் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, பாதுகாப்பு, தகவல், தேர்வு,
தேர்வு இங்கிலீஷ்ல ரைட் டு சேஃப்டி, ரைட் டு பி இன்ஃபார்ம்ட், ரைட் டு சூஸ் அண்ட் ரைட் டு சீக் ரிட்ரெசல். வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல் கிடையம் பாதுகாப்பு. நீங்க வாங்குற ஒரு பொருள் உங்களுக்கு ஆபத்தா இருக்கக்கூடாது. கரெக்டா? ஒரு அயன் பாக்ஸ் வாங்குறீங்க, அதுல இருந்து ஷாக் அடிச்சா என்ன பண்றது? ஒரு மருந்து வாங்குறீங்க, அது எக்ஸ்பயர்டா இருந்தா இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிலா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். அதுதான் ரைட் டு சேஃப்டி. ரெண்டாவது தகவல் அறியும் உரிமை. ஒரு பொருள் வாங்கும்போது அதோட விலை, யானி எம்ஆர்பி, அதோட எக்ஸ்பைரி டேட், அதுல என்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஃபுல் ரைட்டும் இருக்கு. யாருமே எம்ஆர்பிக்கு மேல விற்கக்கூடாது. இன்ஃபேக்ட் நீங்க அதை விட கம்மியா கூட பார்கெயின் பண்ணி வாங்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அது உங்க உரிமை. மூணாவது கேடயம் தேர்வு செய்யும் உரிமை. உங்களுக்கு பிடிச்ச பொருளை மட்டும்தான் நீங்க வாங்கணும். யாரும் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. ஒரு கேஸ் கனெக்ஷன் வாங்க போனா எங்க கிட்ட இந்த ஸ்டோவும் வாங்கினாதான் கனெக்ஷன் தருவோம்னு சொல்ல யாருக்கும் ரைட்டே கிடையாது. அது உங்க ரைட் டு சூஸ பறிக்கிற ஒரு செயல். சரி, உங்க உரிமை பறிக்கப்பட்டு ஒரு மோசமான பொருள் உங்க கைக்கு வந்துடுச்சுன்னா என்ன பண்றது? அதுக்குதான் நம்ம கடைசி அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் கேடயம், தீர்வு காணும் உரிமை. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு தீர்வு கிடைச்சே ஆகணும். நீங்க வாங்கின பொருள் சரியில்லையா, அவங்க ஒன்னு மாத்தி தரணும், இல்ல பணத்தை திருப்பி தரணும். இதுதான் ரைட் டு சீக் ரிட்ரெசல். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ரைட், எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றது? எப்படி? வாங்க இந்த ஸ்டெப்ஸ பாப்போம். நீதி கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராசஸ புரிஞ்சுக்க பிரகாஷோட கதைய ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். சோ ஸ்டெப் 1, த ப்ராப்ளம். அவர் அனுப்புன மணி ஆர்டர் போய் சேரல. அவர் என்ன செய்தார்? சும்மா விடல. ஸ்டெப் 2, ட்ரை தி செல்லர் ஃபர்ஸ்ட். அவர் நேரா போஸ்ட் ஆஃபீஸ் போய் கேட்டார். ரொம்ப முக்கியம், அவர் கையில அந்த ரிசீட்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சிருந்தார். அப்புறம் ஸ்டெப் 3, ஃபைல் அ கம்ப்ளைண்ட். அங்க சரியான பதில் கிடைக்கலன்னு அவர் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கமிஷன்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணார். அண்ட் ஃபைனலி ஸ்டெப் 4, கெட் ஜஸ்டிஸ். கேஸ்ல அவருக்கு நீதி கிடைச்சுது. சிம்பிள் ப்ராசஸ் தான். நம்ம இப்ப இந்த விளக்கத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த சாப்டர் முழுக்க படிச்சதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்னா அது என்னவாயிருக்கும்? நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். சட்டங்கள் இருக்கு, உரிமைகள் இருக்கு, எல்லாமே பவர்ஃபுல் தான். ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு கன்சியூமரா நீங்க விழிப்புணர்வோட அலர்ட்டா இருந்தா மட்டும்தான் இந்த பவர் எல்லாம் வேலை செய்யும். ரிமெம்பர், an alert consumer is a safe consumer. அதாவது விழிப்புணர்வா இருக்கிற ஒரு நுகர்வோர் தான் எப்பவுமே பாதுகாப்பான நுகர்வோர். இப்ப உங்ககிட்ட அறிவு இருக்கு, உங்ககிட்ட உரிமைகளும் இருக்கு. கேள்வி என்னன்னா, இத நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? யோசிங்க. அடுத்த தடவை இன்னொரு டாபிக்கோட சந்திப்போம். நன்றி.